மேற்கு தொடர்ச்சி மலையின் மையப் பகுதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் சங்கிலி பூதத்தாருக்கு 21 வகையான படையல்களுடன் சிறப்பு அலங்கார பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தி பரவசத்தோடு வழிபாடு மேற்கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மையப் பகுதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் சொரிமுத்தையனார் கோவிலில் சங்கிலி பூதத்தார் சுவாமிகள் மணிவிழுங்கி மரத்தின் கீழ் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். தமிழ் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்கார ஆராதனை மற்றும் படையல்கள் நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டின் 4வது வெள்ளாயத்து தெய்வத்தின் அம்சமாக வழிபடுவது மரபு. இவ்வாறு வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் மேலவாசல் சங்கிலி பூதத்தார் சுவாமிகளுக்கு சிறப்பு வழிபாட்டின் 4ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. வள்ளையும் கரம் தாங்கி வாழ்வளிக்கும் தெய்வமாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் சங்கிலி பூதத்தாருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் மையப்பகுதியில் 21 வகையான படையல்கள் வைத்து தட்டி வைத்து சிறப்பு அலங்காரத்துடன் படையல்களுடன் வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கீரை, உருளைக்கிழங்கு, அவியல், சாதம், மாங்காய் பச்சடி, தேங்காய், சர்க்கரை பொங்கல், நெய், சுண்டல் என 21 வகையான உணவுப் பொருட்கள் படையலிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் வழிபாடு நடைபெற்றது. தீபாராதனையில் கலந்து கொண்ட மக்கள் சங்கிலியால் அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடுகளை மேற்கொண்டனர்.